ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை ஹோம். அசீல் சிக்கன் கர்ரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது ஒரு கோழி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கழுவிட்டேங்க. நல்லெண்ணெய் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு ஹீட் ஆனதும் 4 கிராம்பு, 1 ஏலக்காய், 2 துண்டு பட்டை சேர்த்துருக்கேன். நல்லா வெடித்து வந்த பிறகு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை இப்போ நான் சேர்த்துட்டு வதக்கிக்கிறேன். நல்லெண்ணெயில் செய்யுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்த பிறகு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுருக்கிறேன். இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி பழம் 4 கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போது தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். 3 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறாங்க. சீரகம், மஞ்சள், மிளகு, சோம்பு எல்லாமே சேர்த்து அரைத்த குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு தனி மிளகாய்த்தூளும் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ சேர்த்துக்கோங்க. இப்போ மல்லி புதினா அலசிட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறாங்க. இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு விசில் வச்சு வேக வச்சுக்கலாம். இந்த சிக்கன் கொஞ்சம் வேக டைம் எடுக்கும். 5 to 6 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ லைட்டாக எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். சிக்கன் உடஞ்சிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சிக்கன் எந்த அளவுக்கு வெந்திருக்குதுங்கிறத செக் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா வெந்திருக்கு. இப்போ தேங்காய் கரைச்சி விட்டுக்கிறேன். 1 கப் அளவுக்கு தேங்காய் அரைச்சிட்டு வச்சுருந்தேன். இப்போ அதை நான் நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுக்கணுங்க. இப்போ தேங்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேம்லேயே கொதிக்க வச்சுக்கிறேன். நல்லா லோ ஃப்ளேம்லேயே கொதிக்க வச்சிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. இப்போ அவ்வளோதான். இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு சிக்கன் கர்ரி. இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.